அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களை நம்மளுக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது அல்லாஹு தாலா நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா, அதாவது நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே நம்ம அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதில் இந்த பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னா கடன். அந்த கடன் பிரச்சனை தான் தோணும். எனக்கு நிறைய நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட நான் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே விரும்புவோம். ஸோ அந்த கடன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை கடன் வாங்குகிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலோ இந்த ஒரு துவாவை இரவு தூங்கும்போது வலது புறமாக படுத்துட்டு இல்லைன்னா உட்காந்துட்டு இந்த ஒரு துவா ஓதிருங்க. ஒரு 3 முறை ஓதுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது கடனால் இது பண்ணுறவங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவாவை. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹும் இந்த ஒரு துவாவை இரவு இதை ஓதாமல் தூங்கவே மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவா பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டமான காலத்தை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாலுமே ஒரு விஷயத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திட்டான் அப்படின்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறணும். அது இறைவனோட அருள். கஷ்டமான காலத்துக்கு அப்புறமோ இல்லை ரொம்ப லேட்டாவோ என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இறைவன் மட்டும்தான் அறிவான். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறத சிறந்ததாக தர வேண்டியது அவனோட பொறுப்பு. நம்மளை பொறுத்தவரை காத்திருக்க மட்டும்தான் நம்மளால் முடியும். ஆனால் இறைவன் என்ன கொடுப்பான் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. இறைவன் நம்மளுக்கு நோயை கொடுத்தான் அப்படின்னா அந்த நோயை கொடுத்தா தான் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அந்த நோயிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சா மட்டும்தான் நம்மளால் இன்பத்தை உணர முடியும். அந்த வலியை கொடுத்தா தான் அந்த வலிக்கு மருந்தாக அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் இருள் வந்தால் எப்படி வெளிச்சம் கண்டிப்பாக வருமோ அது மாதிரி சிரமங்களும் கஷ்டங்களும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்மளுடைய நிலைமை இன்பமாக மாறப்போகுது. நம்மளுடைய இறைவன் நிச்சயமாக நம்மளை அப்படி விட்டுற மாட்டான் அப்படிங்கிற பாசிட்டிவான தாட்ஸை நம்ம என்றைக்குமே வச்சுக்கிறணும். காரியங்கள் அனைத்தையுமே நிர்வகிக்கிறவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். எல்லா பொருட்களின் மீதும் அவன் மட்டும்தான் ஆற்றல் உள்ளவனாக இருக்கான். அவனை சார்ந்திருந்து அவன் கொடுக்கக்கூடியது எதுவோ அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதை விட இந்த உலகத்தில் வெகுமதி எதுவுமே நம்மளுக்கு இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு என்ன தெரியுமா நம்மளுக்கு தேவை? ரொம்ப பொறுமை. ஏன்னா இது வரைக்கும் அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களையும் சோதிச்சான். ஆனால் அவங்க அவ்வளோ சோதிச்சுமே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த வெகுமதியை கொடுத்தான். அது மாதிரி நம்மளையும் அல்லாஹ் விட்டுற மாட்டான். ஏன்னா நம்ம பொறுமையாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இறைவா உன்கிட்டே நான் ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். அதனால அந்த பொறுமையின் முடிவு எப்போவுமே நம்மளுக்கு அழகானதாகவும் வெற்றியானதாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த துவா என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க. இரவு படுக்கும்போது 3 முறை வலது புறமாக படுத்துட்டு ஓதுங்க. அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்லி வ ரப்பல் அர்ஷில் அலீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன் நவா வ முன்சிலத் தௌராத்தி வல் இன்சீலி வல் ஃபுர்கானி அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன்
أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر. இதோடைய அர்த்தம் என்னென்னா, அரப் தெரியாதவங்க தாராளமாக தமிழில் ஓதிக்கிறலாம். இறைவா, வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அரிசின் அதிபதியே, எங்கள் இறைவனே, ஒவ்வொரு பொருளுக்கும் அதிபதியே, தானியத்தையும் விதைகளையும் பிளந்து முளைக்கச் செய்பவனே, தௌராத்தையும் இன்சீலையும் குர்ஆனையும் அருளியவனே, ஒவ்வொரு பொருளின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவற்றின் குடுமி உன் கையில்தான் உள்ளது. இறைவா, நீயே முதல்வன், உனக்கு முன் எதுவும் இருக்கவில்லை. நீயே முடிவானவன், உனக்கு பின் ஏதும் இல்லை. நீயே பகிரங்கமானவன், உன்னை போல் பகிரங்கமானது எதுவும் உனக்கு மேல் இல்லை. நீயே அந்தரங்கமானவன், உன்னை விட அந்தரங்கமானது எதுவும் உனக்கு கீழ் இல்லை. எங்கள் கடனை தீர்ப்பாயாக, வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கடனை தீர்க்க, அதாவது நம்மளுடைய கடனை தீர்க்க இறைவன் மட்டுமே போதுமானவன். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கடனில் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பி கண்டிப்பாக இது ஓத சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து இம்மை மற்றும் மறுமையிலையும் அழகிய விதி தருவான் என்று துவா செய்தவளாக விடை பெறுகிறேன். ஆஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.